நண்பர்களே, நீங்கள் டோருக்கு வந்து இந்த மாதிரி வார்னிஷ் டச் விட்டு அல்லது பாலிஷ் இதை மாதிரி நீங்கள் அடிச்சுட்டு, அதே மாதிரி டோருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எனாமல் பெயிண்ட் அடிச்சுட்டு, நீங்கள் ப்ரஷ்ஷை வந்து சரிவர கழுவாமல் அல்லது நீங்கள் கவனிக்காமல் நீங்கள் வெயிலில் வச்சு நீங்கள் காய விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா என்சைத்து நீர் உங்கள்கிட்ட இருக்கும். இந்த என்சைத்து நீரால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷை நீங்கள் பக்காவாக கழுவலாம். அதே மாதிரி நீங்கள் கழுவினாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி போயிட்டு நல்லா வந்து பெயிண்ட் வந்து ப்ரஷ்லேயே ஒட்டிக்கிட்டு இருந்தால் நீங்கள் என்ன செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தலை வார சீப் இருக்குல்லையா, அந்த சீப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போதுலாம் அந்த ப்ரஷ்ஷு அந்த முடியில் வந்து பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிற அந்த பெயிண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு அதன் பிறகு நீங்கள் என்சைத்து நீர் ஊற்றி நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் புது ப்ரஷ் எப்படி இருந்துச்சோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணி நீங்கள் மீண்டும் மீண்டும் இந்த ப்ரஷ் வந்து பயன்படுத்தலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா டச் விட்டு அடித்து காய விட்டுட்டோம். சீப்பு மூலமாக அந்த டச் விட்லாம் எடுத்துகிட்டு என்சைத்து நீர் போட்டு நல்லா க்ளீனாக கழுவிட்டு மீண்டும் பயன்படுத்துகிறோம். இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.